வணக்கம். நாங்கள் வந்துட்டு மத்திய பிரதேஷ்லேருந்து வந்திருக்கோம் இந்த டூர் கோசம். ஸோ இந்த டூர் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபைன் இதை வந்துட்டு என்னென்னா எங்களுக்கு ஒரே ஒரு இது கைட் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்லா இந்த டூரை பற்றி நான் ஃபஸ்ட் டைம் இந்த டூரில் நான் ஜாயின் பண்ணதுனால நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமே வந்துட்டு ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த நம்ம இந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லஞ்ச் கொஞ்சம் இது பண்ணுறோன்னா அதுவும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜிவிடி குரூப்புக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் என்ன சொல்ல வருவீங்களா? இல்லை, குறை எதுவுமே இல்லை சாமி. நல்லா சூப்பரான பிளேஸ். ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அருமையான இடத்துக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்கீங்க. நல்ல ஒரு கைட் கிடச்சிது. அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் தோ பஸ் டிரைவர் கைட் பண்ணவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லி மூமெண்ட், வெரி நைஸ். ஓகே, இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு பிடிச்ச இடம் இது ட்ரிப்பில் எனக்கு இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தர்மஸ்தலாங்களா? இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்துட்டு அந்த கரெக்டான ஸ்பாட்டில் எனக்கு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க. நல்லா பார்க்க வேண்டிய சீனியர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. நல்ல லொக்கேஷன், ஃபேண்டாஸ்டிக் பிளேஸ். சீனியர் சிட்டிசனுக்கு ஓகே, ரொம்ப ரொம்ப வயசானவங்களுக்கு அவங்க நல்லா பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. டூர் பேர்டே நல்லா இருக்கு. அது ரிசப்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் குஜராத் திவாலோட போனேன். அது ரொம்ப நல்லா ஐசன் போனார். அதுவும் ஜிவி ஐசன் போனார். டூர் நம்பி போகலாம், தனியாகவும் போகலாம், நம்பியும் போகலாம். அதனால மாமி சொன்னாங்கன்னா நாங்களும் வந்தோம். அதனால நீங்க வந்து எதுவுமே குறையே கிடையாது, அவ்வளவுதான். ஓகே, புதுசா இந்த டூர்ல தான் எங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடியல, ஒன்றும் முடியல, அவ்வளவுதான். அப்படிங்களா? இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு பிடிச்ச இடம் இது? எல்லாமே பிடிச்சிருந்தது. எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது. எல்லாம் பிடிச்சிருந்தது. சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப உடுப்பி பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிஃபனு லஞ்ச் அது ரொம்ப வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்ததால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹெல்த் வைஸ் ஓகே ஆயிடுவான்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள், ஹோட்டல், கைடன்ஸ் 2 பேர் இருக்காங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க. இப்பதான் வந்து ஓகே. கொஞ்சம் அவங்க டைம் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு வேற ஏதாவது கோயில் காமிச்சிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்டா விட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. வேற உங்களுடைய பயண அனுபவம்? அடுத்த ட்ரிப் வருவீங்களா? எடுத்து வேற ஏதாவது? நான் கேரளா வரேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து போட்டா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. கண்டிப்பா நாங்க வருவோம். ஜிவி டூர்ஸ்க்கு நம்பி வாங்க, சந்தோஷமா வாங்க. தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன். நான் காட்பாடியிலிருந்து வருகிறேன். இந்த ட்ரிப் வந்து ஏற்கனவே வந்து காசி டூர் வந்து போன அனுபவம் எனக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து இந்த டூர் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் கைடன்ஸ் ஒத்துழைப்பு நன்றாக இருந்தது. அனைத்து கோயில்களும் சிறப்பாக பார்க்கும்படி அரேஞ்ச் செய்திருந்தார்கள். உணவு நன்றாக இருந்தது. எந்த வகையான வயோதிரிகள் எல்லாரையும் அனுசரித்து அவர்களுக்கான நேரம் கொடுத்து சிறப்பாக வழிநடத்தினார்கள் என்பதை நான் தெளிவாக உறுதியோடு தெரிவிக்கிறேன். அதனால் வந்து கட்டில் துர்காங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அழகான ஒரு பிளேஸு, பார்க்க வேண்டிய எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு அப்புறம் மகாலட்சுமி கோயிலுக்கு போனோம். மகாலட்சுமிக்கு அடுத்து உடுப்பிக்கு அடுத்து ஒரு அண்டம் விட்டே விநாயகர் கோயில். அடுத்து வந்து சண்டி துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு போனோம். கடைசியாக வந்து முத்தேஸ்வரில் வாழ்க்கையில் வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அங்கே நாங்கள் அழகாக ஒரு சுற்றி பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். உண்மையிலேயே வந்து நல்லா கைடு வந்து நல்லா எங்களை வந்து அரவணைச்சு கூப்பிட்டு போய் எல்லாமே காமிச்சாங்க. அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் அவங்க சொன்னது சுருக்கமாக சொன்னாலும் அது ரொம்ப நச்சுன்னு நறுக்கா இருந்தது. ஸோ அவ்வளோ பாராட்டணும். ஹோட்டலில் வந்து நல்லா ஏற்பாடு, நல்லா எல்லாம் ஏசி ரூம்பு நல்லா இருந்தது. ஆனால் ஒன்று வந்து இந்த மத்தியான டைமில் அன்அவாய்டபுள், தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக லஞ்சை வந்து அங்கங்கே கொடுத்தாங்க. அது என்னமோ கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்னும் வருங்காலங்களில் அதை தவிர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து தர்மஸ்தலா, சிருங்கேரி எல்லாமே நல்லா காமிச்சாங்க. அவங்கள வந்து நிச்சயமாக பாராட்டி தான் ஆகணும். அதில் அவங்க எந்த வித கோவப்படாமல்
கஸ்டமர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சாங்க. நிச்சயமாக அவங்க வந்து அவங்க மேலே எந்த குறை கிடையாது. நான் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டோன்னா நல்லா அந்த இன்னும் கொஞ்சம் ஃபுட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தான்னு நான் நினைக்கிறேன். ஃபுட்டு வந்து சும்மா இந்த கிச்சடி உப்புமா மறுபடியும் போடுறது அது அவ்வளோ திருப்தியாக இருக்க மாதிரி தெரியல. இந்த ஃபுட்டில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஜிவி டூர் ட்ராவல்ஸுக்கு நான் எங்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்து விடுவிக்கிறேன். தேங்க்யூ சார்.